இந்த போக்குவரத்து காலையில் பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க. இவர் பேச நல்லா தெரியுதா? இவர் பேசுகிற ரொம்ப டைலாக் கேட்குதா? அவ்வளோதான். இந்த லோக் பாரத்தில் காளையார்கள் பிரான்ச் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணேன். லோக் பாரத்தில் அதாவது குழுவுக்கு பர்சனல் லோன் சொல்லுவாங்க, ஒரு குழுவாக வந்து ஒரு 30,000 கொடுக்குற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை வச்சு எங்களுடைய ஸ்டாஃப்ஸை நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்க போய்ட்டு ஃபைல் லாகின் பண்ணுறப்ப இந்த மாதிரி 500 ரூபா பணம் வாங்கிட்டு தான் லாகின் பண்ணணும். அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு 30,000 ரூபா பணம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் ஸ்டாஃப்ஸை மோட்டிவேட் பண்ணி 500 ரூபா லாகின் ஃபீஸ் வாங்குங்கம்மா, அதை வச்சு 30,000 ரூபா லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்களுடைய ஸ்டாஃப்ஸு நிறையா லாகின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 900 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதில் 950 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஃபைல் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோன் ஏற போகிற டயத்தில் அந்த கம்பெனி மூடிட்டு கிளம்பிட்டாங்க. டோட்டலாக ஒரு 2.5 கோடி ரூபா அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த ஒரு போராட்டம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 950 பேர் லேடிஸ் 400 ஸ்டாஃப் இருக்காங்க. லேடிஸ் 400 பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் என்னமோ பணம் அடித்த மாதிரி எங்கள் வீட்டுக்கெல்லாம் கஸ்டமர்ஸ் ரொம்ப போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என் வீட்டுக்கும் போகிறதும் இல்லாமல் லேடிஸ் ஸ்டாஃப்ஸுங்க கையை பிடிச்சி இழுக்கிறது, தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணுறது, இப்படியே வேலையாக இருக்காங்க. இதை எங்களால் பொறுத்துக்கவே முடியல. நாங்களும் கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் எதுக்குமே ஒரு சொல்யூஷனே இல்லை இதில். சரி, இந்த ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கீங்களே, இவங்கெல்லாம் யார்? இந்த லோக் பாரத்தோட இந்த 3 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே, இந்த லோக் பாரத்தோட எம்டி இவங்க தான். இவங்க 2 பேரும் எம்டி. யார்? அந்த அலெக்ஸ் விக்ரமும் எம்டி. அலெக்ஸும் விக்ரமும் எம்டி. இவர் ஸ்டேட் ஹெட்டு, எங்களுக்கெல்லாம் ஹெட்டு இவர் தான். இப்போ நாங்கள் வெறும் பிரான்ச் மேனேஜர் மட்டும்தான் இதில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஹெட்டே இவர் தான். எங்களை நம்பி அன்பு செல்வன், எங்களை நம்பி கிட்டத்தட்ட 900 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே இதில் ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் எல்லா ஸ்டேஷன்லையும் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்துருக்கீங்க. என்ன இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்னை இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்புமே இல்லை. ஃபர்தராக வேறு எதுவுமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி, இப்போ என்னதுக்காண்டி நீங்கள் இந்த அறவழி போராட்டம் நடத்துறீங்க? எதுக்காண்டி நடத்துறீங்க? கஸ்டமர் பணம் கொடுத்துருக்காங்க சார். கஸ்டமர் இப்போ எங்களை தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே 500 ரூபா வாங்கினீங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் 500 ரூபா பே பண்ணோம். இப்போ அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாருமே வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரைக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காளையார் கோயில், பரமக்குடி, சாயல்குடி, கமுதி, இதில் எல்லா பிரான்ச் மேனேஜரும் இதில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். திருப்பத்தூர் பிரான்ச். சரிங்க சார். இதில் என்னென்னா ஸ்டாஃப் யாருமே வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதனால் மேனேஜர்ஸ் மட்டும் தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அமைதி வழி போராட்டம் தான். யாரையும் இடைஞ்சல் பண்ணல, எந்த இதுவும் பண்ணல. எங்களுக்கு இதுக்கு உண்டான தீர்வு மட்டும்தான் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களா? வேறு எதுவும் கேட்குற மாதிரி இருக்குங்களா? வேறு எதுவும் சரி. இப்போ இதுக்கு உண்டான தீர்வு என்னென்ன? நீங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு சேலரி எதுவும் கிடச்சிச்சா? இல்லை அதுவும் கைக்கு சார்? இப்போ நீங்கள் கேட்டதில் இதில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே 2 மாதம் சேலரி பெண்டிங். யாருக்குமே சேலரியும் வரல. சரிங்களா? இப்போ எங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸும் இதெல்லாம் கிடையாது. டிஏன்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே கிடையாது. இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க, அதுவுமே எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ நாங்கள் 2 மாதம் சம்பளத்தை விட்டுட்டு தெருவாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு சாப்பாடு கூட காசு இல்லை. சரிங்களா? நாங்கள் ஒரு வேறு வேலைக்கு போகணுன்னாலுமே நீங்கள் அங்கே கொள்ளையடிச்சவங்க தானே இங்கேயும் அதுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களை மோட்டிவேஷன் பண்ணி எங்களை வெளியில் தான் தள்ளுறாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு பணியாளர்களுக்கு மக்கள்கிட்ட பாதுகாப்பு வேணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு மக்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இது பெருசாக ஏன்னு கேட்குறேன் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஸ்டாஃப் வச்சுருக்கோம். அதே ஸ்டாஃப் உங்கள் வீட்டில் ஒருத்தர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் போய் இப்படி தான் சண்டை போட்டு ஆபாச வார்த்தை பேசி பொம்பளை பிள்ளைய கைப்பிடிச்சி இழுக்குமா இப்படி தான் இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் அதை என்ன யோசிக்க மாட்டீங்களா? அந்த குடும்பத்தில் உள்ள ஆள், சரி நம்ம மகனை நம்ம தம்பியோ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, ஏன் உங்களுக்கு நம்ம ஏன் அவங்க சொல்கிறத ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம்? ஏன்னா கொள்ளையடிச்சது யாரோ, சரிங்களா? கொள்ளையடிச்ச இந்த 3 பேர் அவங்கள விட்டுட்டு நாங்கள் எங்கள் மூலிமா தான் உங்களுக்கு லோன் வாங்கி எங்களை வச்சே உங்களை அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கொள்ளையடிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எலெக்ஷன் டைங்கிறதுனால இந்த சம்பவங்கள் இந்த கேஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்குது.
மற்றபடி சார் காவல்துறை அதிகாரி மேலேயும் எந்த தப்பும் கிடையாது சரிங்களா. அவங்களும் மூவ் பண்ணிட்டு தான் இருங்க. இப்போ என்ன எங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து பாதுகாப்பு இல்லை சரிங்களா. எங்களுக்கு நீதி வேணும், இன்னொன்று பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும். சரி சார், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இது நடத்துறீங்களே, தேர்தல்னால எதுவும் இந்த அரசுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்னென்னா உதாரணத்துக்கு மாண்புமிகு மதிப்பிற்குரிய ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் எடப்பாடி ஐயா ஏடிஎம்கே ஐயா அவர்களுக்கும் அப்புறம் நாம் தமிழர் சீமான் ஐயா அவர்களுக்கும் நம்ம டிவிகே அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் கொடுத்துக்கிறோம். என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட 950 ஸ்டாஃப் இருக்கிறோம் சரிங்களா. எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நாங்களும் வாழ்வாதாரம் எங்கேயுமே வேலைக்கும் போக முடியல. இதனால் எங்களை வந்து கஸ்டமர்கள் தான் எதிரியாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும். என்ன அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட 950 ஸ்டாஃப் இருக்கிறோம் சரிங்களா. 950 ஒரு வீட்டில் வந்து ஒரு 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 குடும்பத்தில் 10 பேர் எடுத்துக்கிட்டாலுமே எங்களுக்கு 10,000 வாக்காளர்கள் இருக்கிறோம் சரிங்களா. இந்த 10,000 வாக்காளர்களும் என்னென்னா எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் நினச்சி அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, இந்த கேஸை வேகமாக எடுத்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த 10,000 வாக்குமே ஓட்டுமே வந்து எந்த கட்சி எங்களுக்காக முன்னிலையிலிருந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம். இது வந்து நாங்கள் எல்லாமே ஆதாரத்தினால பேசி தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது நாங்களாம் எடுத்த முடிவு கிடையாது. நாங்கள் 950 ஸ்டாஃபுகளுமே பேசி தான் முடிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு. எங்களோட பிரச்சனைகளை தயவுசெய்து முன்னெடுத்து வாங்க சரிங்களா. அப்படி இல்லை உங்களோடது இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம், இது இல்லாமல் எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து செயல்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நாங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த 10,000 பேருமே இந்த வர்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் சரிங்களா. இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல. எங்களுக்கு தப்பாக நினைக்கிறாங்க சார், மன்னிச்சிருங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். நாங்கள்லாம் ரொம்ப அடிமட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணால் அங்கே ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கு. அதேமாதிரி இங்கேயும் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு மக்கள்கிட்ட பணத்தை ரிட்டர்ன் திருப்பி தரணும். 2.5 கோடி அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட அந்த பணத்தை 500 சேர்த்துட்டோம்னா அவங்களும் ரிலீஃப் ஆயிடுவாங்க. எங்களுக்கும் உண்டானது எங்களுக்கு ரிலீஃப் போகும். ஏன்னா எங்களுக்கு சம்பளம் தேவையில்லை. எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து நல்ல நற்பேர் வாங்கி கொடுத்தா போதும். ஏன்னா இதை நம்பி நாங்கள் வேறு இடத்துக்கு ஜாயின் பண்ணணும் வேலைக்கு சரிங்களா. அவங்க நம்மளை வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் தவிர்க்கணும் தயவுசெய்து. அவ்வளோதாங்க. என்னோடய பேர் வீரா. நான் கோயில்பட்டி பிரான்ச்சில் மேனேஜராக இருக்கேன். என் பேர் ஜெய்கணேஷ் பாண்டியன், திருப்பத்தூர் பிரான்ச் மேனேஜராக இருக்கேன். சொல்லுங்கள். நான் பரமொழி பிரான்ச் சொல்லுங்கள். அவன் மேனேஜராக இருக்காங்க. இங்கேருந்து மேனேஜர். நான் வந்து காளையார் வயலு அந்த மாதிரி அவங்க ஒரு மாணவ மாதிரி அந்த மாதிரி. சரி, அவ்வளோதான்.